சென்னையில கொரோனா டைம்ல இருந்து வெயில் புயல் மழை எதுவுமே பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேலை இப்ப பறிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2021 ஏடிஎம்கே ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்க துப்புரவு பணி வேலையை கான்ட்ராக்ட் விட போறோம், அதாவது பிரைவேட்டுக்கு விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாங்க. அதை எதிர்த்து அப்ப எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுறாரு. 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த தொழிலாளிகளுடைய வயிற்றுல அடிக்கிற மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா பிரைவேட்டை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரு இப்ப இவருடைய ஆட்சியில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் இவங்களுடைய சமூக நீதியா? இப்ப இவங்க கான்ட்ராக்டுக்கே வேலைக்கு போனா கூட அதிலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு போல. இப்ப இவங்க 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல வெறும் 12,000 சம்பளம் தான் தராங்க. 7 நாளா ரிப்பன் பில்டிங் கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் யாரும் இவங்களுடைய கோரிக்கையை கேட்கவே இல்லை. இதுதான் இவங்களுடைய விடியல் ஆட்சி போல. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.